ஆளுமை, திறன், பிரச்சாரம் மற்றும் பொது முறையீட்டில் இன்றைய உலகம் சென்று கொண்டு இருக்கிறது. சமுதாயத்தை சீராக்கினாலே மனிதன் சீரடைவான் என்ற பொய்யை அநேகர் கூவி விற்று கொண்டு இருக்கிறார்கள். தனி மனிதன் சீரானால்தான் இந்த சமுதாயம் சீராகும். ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய் குறித்து கேள்விப்பட்டு இருப்போம். நாம் அதேபோல் ஒரு மனிதனை, இந்த உலகின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகிற ஒருவனை ஒருவேளை சந்திக்க நேரிடலாம். அவன் யார்? மேற்கண்ட 2 கேள்விகளுக்கும் பதிலை பார்ப்போம். வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நாம் கற்று வருகிறோம். தானியேல் தான் கண்ட தரிசனங்களை விவரிக்கிறார். 4வது மிருகத்தை குறித்து மிக அதிகமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தானியேலும் இதை குறித்து முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கு தானியேலும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம்முடைய காலகட்டமும் இந்த 4வது மிருகத்தின் காலகட்டத்திற்குள்ளே தான் இருக்கிறது. இப்பொழுது தானியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை பாருங்கள். அப்பொழுது மற்றவைகளையெல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவும் கெடியும் உள்ளதுமாய் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயையுடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். இங்கே எல்லாமே வல்லமையை குறித்தும் பயங்கரத்தை குறித்தும் பேசுகிறது. இருப்பு பற்களையும் வெண்கல நகங்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம சாம்ராஜ்யம் கைப்பற்றிய தேசங்கள் ரோமை பகைத்து கொண்டிருந்தன. ரோம சாம்ராஜ்யம் இரட்சகரும் தேவனுடைய குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்து மூலமாய் புறக்கணித்தது. அந்த பிலாத்து இயேசுவினிடத்திலே சத்தியமாவது என்ன என்று கேட்டான். ரோம சாம்ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து திருச்சபையை துன்புறுத்தியது. இந்த மிருகத்தின் தலையிலே இருந்து எழும்பும் 10 கொம்புகளும் இந்த ராஜ்யத்தின் பிற்கால வளர்ச்சியை குறிக்கிறது. அது தனியான ஒரு ராஜ்யம் அல்ல. மரித்து போன ஒரு மிருகத்தின் தலையிலிருந்து கொம்புகள் முளைக்கவில்லை. ஐரோப்பாவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் இருக்கும் தேசங்களுக்குள் இன்றைக்கும் ரோமாபுரி ஜீவித்து வருகிறது. ஆனால் குறிப்பாக இந்த தேசங்கள் என்று நாம் கூற முடியாது. கடைசி காலங்களிலே இந்த சிறிய கொம்பிற்கு முன் 3 கொம்புகள் பணிந்து கொள்ளும். அந்த சிறிய கொம்பு உலகத்தையே தன்னகமாய் கவர்ந்து இழுக்கும் திறமை பெற்றதாய் இருக்கும். அந்த சிறிய கொம்பே அந்தி கிறிஸ்து அல்லது பாவத்தின் மகன். இறுதி நேரத்திலே ஆளுமை, திறன், பிரச்சாரம் மற்றும் பொது முறையீட்டிலே ஆதிக்கம் செலுத்தும் சிறிய கொம்பு முன் 3 கொம்புகள் விழும். சிறிய கொம்பு என்பது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிற பாவ மனிதன் மற்றும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கிற முதல் மிருகமாயிருக்கிறான். தானியேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டளவும். இங்கே நீண்ட ஆயுளுள்ளவர் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் ஒருவரே அந்தி கிறிஸ்துவை கீழ்ப்படுத்த முடியும். மேலும் இங்கே பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறிக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ரோம சாம்ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவின் கீழ் மீண்டும் ஒரு உலக வல்லரசாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது மகா உபத்திரவ காலத்தின் கடைசி கொஞ்ச காலமாக இருக்கும். இது எவ்வளவு குறுகிய காலம் என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம்
11:3, 12:6 மற்றும் 13:5 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கவனித்தீர்களா? இங்கே 42 மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மகா உபத்திரவ காலத்தின் கடைசி 3.5 ஆண்டுகள் என்று இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாகும் முன் உண்மையான விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார்கள். சமாதானம் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று மக்கள் கூக்குரல் எழுப்பினாலும் மனிதர்கள் சமாதானம் உள்ளவர்கள் அல்ல. ரோமர்கள் யுத்த மக்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. யுத்தம் என்பது நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது. கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் சமாதானத்திற்காக கிட்டத்தட்ட 8000 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. என்றாலும் மிக குறைந்த காலகட்டமே சமாதானம் காணப்பட்டிருக்கிறது. மனிதன் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனாகவே காணப்படுகிறான். ரோம சாம்ராஜ்யத்தை மீண்டும் ஒன்றாக இணைக்கப் போவது இந்த அந்தி கிறிஸ்துவே. அவன் உலக வல்லரசாக மாறுவான், உலகத்தை ஆளுகை செய்கிறவனாவான், பரலோகத்தை அவன் தூஷிப்பான் என்றும் நாம் இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பின் 1950ஆம் ஆண்டு ஐரோப்பா நாடுகளிலே பயணம் செய்த ஓக்லஹோமா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் தான் கண்டறிந்த ஒரு உண்மையை சொல்லும் பொழுது, அவர்கள் ஹிட்லரை போல, நெப்போலியனை போல தங்கள் தேசங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் ஒருவரையே தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஃபுல்டன் என்ற பேராயர் கூறும் பொழுதும், மனுக்குலத்திற்கு நன்மை செய்கிறவனைப் போல அந்தி கிறிஸ்து வருவான். அவன் சமாதானத்தை குறித்து பேசுவான், செல்வ செழிப்பை குறித்து பேசுவான், தேவனுக்கு நேராக நம்மை வழிநடத்தும்படியாக அல்ல. அவன் கூறும் அந்த காரியங்களே மனிதனுக்கு போதும் என்பது போல பேசுவான். குற்ற உணர்வுக்கு விளக்கம் கொடுப்பான். சமுதாயத்தை சீராக்கினாலே மனிதன் சீரடைவான் என்று பொய்யை பரப்புவான் என்று கூறியிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். ஐரோப்பா ஒன்றுபடும் காலங்களுக்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. பொதுவான ஒரு சந்தையை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இதை இப்பொழுது நாம் காண முடிகிறது. என்றாலும் இன்னமும் நாம் முடிவு காலத்திற்கு வரவில்லை. மற்றும் ஒரு உண்மையை நாம் கவனிக்க வேண்டும். இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளிலே உள்ள சில வாலிபர்கள் தங்களை இத்தாலியர்கள், பிரெஞ்சு மக்கள், ஜெர்மனியர்கள் என்று அழைக்க விரும்புகிறதில்லை. ஐரோப்பியர்கள் என்றே அழைக்க விரும்புகிறார்கள். அந்தி கிறிஸ்து வருவதற்கு எல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். ஐரோப்பா இன்று ஒரு பழுத்த பழம் போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து அதை பறித்து கொள்ள வேண்டியதுதான் பாக்கி. என்றாலும் தெசலோனிக்கேயர் நிருபங்களிலே நாம் வாசிப்பது போல தேவன் திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் வரை அவன் வரப்போவதில்லை. சரி, தானியேல் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். இந்த 4வது மிருகம் 17ஆம் வசனத்திலே ஒரு அரசன் என்றும் இங்கே ஒரு ராஜ்யம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்தையும் ராஜாவையும் பிரிக்க முடியாது. அது ஒரு கதவின் முன்பக்கமும் பின்பக்கமும் போல இருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. இந்த 4ஆம் மிருகத்திலிருந்து 10 கொம்புகள் வருகிறது. 4வது ராஜ்யத்தின் இறுதியான ஆட்சி முறையை இது குறிக்கிறது. இந்த ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு ராஜ்யத்தை குறிக்கிறார்கள். பின்னர் 11வது ராஜா
அந்த சின்ன கொம்பு எழும்பும். இவன் மற்ற 10 ராஜாக்களை பார்க்கிலும் வேறுபட்டவனாயிருப்பான். 10 ராஜ்யங்களில் 3 ராஜாக்களை தனக்கு கீழ் ஆக்கி போட்டு இவன் உலக வல்லரசாவான். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. கவனிங்கள், அதை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இவனே பாவ மனிதன் அல்லது அந்தி கிறிஸ்து என்று கூறப்படுகிறவன். மகா உபத்திரவ காலத்திலே அவனே உலகத்தை ஆளப்போகிறான். அது மொத்தம் 7 ஆண்டுகள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இந்த சிறிய கொம்பு தேவ தூஷணம் பேசுகிறவனாய் இருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. அந்தி கிறிஸ்துவின் ஒரு குணநலன் அவன் தேவனுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் இருப்பான். எனவே ஆங்கிலத்திலே ஆன்டி கிரைஸ்ட் என்று அழைக்கப்படுகிறான். இவனை அந்தி கிறிஸ்து என்று சொல்வதற்கு மற்றொரு காரணம், இவன் கடைசி காலங்களிலே இவன் கிறிஸ்துவை போல தன்னை காட்டிக்கொள்ள முயற்சி எடுப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற 2 மிருகங்கள் அந்தி கிறிஸ்துவின் 2 குணநலன்களை வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவனாகவும் தேவதூஷணம் பேசுகிறவனாயும் இருப்பான். இரண்டாவதாக அவன் பொய் தீர்க்கதரிசியாகவும் தன்னையே கிறிஸ்து என்றும் காட்டிக்கொள்ள முயற்சி எடுக்கிறவனாய் இருப்பான். ஆட்டுக்குட்டியைப் போல நடித்தாலும் உண்மையாகவே ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாயாய் இருக்கிறான். மேலும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருப்பது என்ன? அவன் பரிசுத்தவான்களை ஒடுக்குவான் என்று வாசிக்கிறோம். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 17ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். மேலும் இவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பாரம்பரியங்களையும் சட்ட திட்டங்களையும் இவன் மாற்றுவான். ஆனால் இந்த சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலம் மிக குறுகியது. அதுதான் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் ஆகும். அதாவது 3½ ஆண்டுகள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் மகா உபத்திரவ காலத்தின் கடைசி 3½ ஆண்டு காலமே அவன் பூமியின் மேல் ஆட்சி செய்வான். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களிலேயும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் பார்க்கலாம். சரி, தானியேல் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். இங்கே நியாய சங்கம் உட்காரும் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் 5ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிற பரலோக காட்சியை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அந்த 4வது மிருகம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். இதை நித்தியமாக அரியணையில் இருப்பவரும் ஆட்டுக்குட்டியானவரும் தீர்மானிப்பார்கள். தேவனுடைய அனைத்து படைப்புகளும் அதை ஆமோதிக்கும். அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு அவனது ஆட்சி முடிவடையும். அந்த நியாய தீர்ப்பு மகா உபத்திரவ காலத்தில் தொடர்ந்து பின்னர் இயேசு பூமியை ஆள வந்து அவரது ராஜ்யத்தை நிறுவும் பொழுது முடிவடையும். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 21 வரை நாம் வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் காலத்திலே ஆரம்பமான புறஜாதிகளின் காலம் இதோடு முடிவடைகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான்.
முதலாவது 1000 வருட அரசாட்சியிலும் பின்னர் நித்திய ராஜ்யத்திலும் நடைபெற இருக்கிற ஆளுகை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலும் இதை குறித்த குறிப்பை நீங்கள் பார்க்கலாம். ஆதி திருச்சபை பிதாக்களிலே ஒருவரான ஐரேனியஸ் என்பவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியுங்கள், அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் அனைத்தையும் கைப்பற்றும் பொழுது அவன் 3½ ஆண்டு காலம் மட்டுமே ஆட்சி செய்வான். அப்பொழுது எருசலேம் தேவாலயத்தில் அவன் இருப்பான். பின் கர்த்தர் பரலோகத்திலிருந்து மேகங்களுடன் கூட வந்து இந்த மனிதனையும் இவனை பின் செல்கிறவர்களையும் அக்கினி கடலிலே தள்ளுவார். நீதிமான்களுக்காக அவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதுவே ஓய்வாகிய 7வது நாள். மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியதை அவர் கொடுப்பார். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உட்கார்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியது நிறைவேறும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பிலிப் ஷேப் என்கிற சரித்திர ஆசிரியர் சொல்லும் பொழுதும் எதிர்காலத்தில் நடைபெறப் போகிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி என்றும் இது பொதுவான உயிர்த்தெழுதல் மற்றும் நியாய தீர்ப்புக்கு முன் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் சொன்ன வார்த்தை இத்தோடே முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்து கொண்டேன். தானியேல் தன்னோடு வாழ்ந்தவர்களிடத்திலே இந்த தீர்க்க தரிசனத்தின் விவரங்களை எடுத்துச் சொல்லவில்லை. ஏனென்றால் இது முடிவு காலத்தை குறித்த தரிசனம். இது தானியேலை மிகவும் கலங்க பண்ணியது. தானியேலின் வாழ்க்கையின் முழு கண்ணோட்டத்தையும் இது மாற்றிவிட்டது. தானியேலுக்கு இது மிகவும் புத்தம் புதிய செய்தி. இந்த நாட்களிலே இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் படிப்பது நம் சுய சந்தோஷத்திற்காக அல்ல, அல்லது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அமைதியாக இருப்பதற்காகவும் அல்ல, அல்லது வெறும் அறிவுக்காக மட்டும் அல்ல. அதற்கு பதிலாக கவனமாக ஜெபத்தோடு வேத புத்தகத்திலே காணப்படுகிற தீர்க்க தரிசன பகுதிகளை தொடர்ந்து படித்து நம் வாழ்க்கையிலே உண்மையான மாற்றம் பெற்றவர்களாக அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த உலகத்திலே முடிவு காலங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டுமல்ல, தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் நமக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்று வாழ்கிற நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவன் பரிசுத்தர். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய், நாம் பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்டு அவர் நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி அவரை அனுதினமும் உண்மையாய் பின்பற்ற நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேத வசனங்களிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கும் அவருடைய சித்தத்தை அனுதினமும் கற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிழச் செய்ய வேண்டும். அவரை அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிற நாம், அவரது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறவர்கள் என்று கூறுகிற நாம், அவரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த ஏதாவது ஒரு விதத்திலே செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருப்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் ஆயத்தப்படுத்த நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே அநேகரை அவருடைய ராஜ்யத்துக்கு உங்கள் மூலமாய் ஆயத்தப்படுத்தும் கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஆமென். ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் யாருக்கு கொடுக்கப்படும்? ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் யாருக்கு கொடுக்கப்படும்? ஆப்ஷன் ஏ தேவாதி தேவனுக்கு, ஆப்ஷன் பி ஆட்டுக்குட்டியானவருக்கு, ஆப்ஷன் சி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். தீர்க்க தரிசன பகுதிகளை தொடர்ந்து படித்து வருகிறோம். தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தீர்க்க தரிசன வசனங்களை நாம் வாசித்து அவற்றை நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் பெற்றவர்களாக அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அவரின் வருகைக்கு நாமும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோமாக. ஒருவனும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்லவே.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். யோவேல் 3:16.